நிறைய அரசியலுக்கு வந்த அப்புறம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல கார்ல போறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரு ஊரை தாண்டி போறப்ப அந்த ஊர்ல இருக்கவங்களோட தான் வண்டியில போவோம். போறப்ப வந்து ஒரு சின்ன கோயில் தூரத்துல தெரியும், இல்லைன்னா ஒரு சர்ச் தெரியும், இல்லைன்னா ஒரு மண்டபம் தெரியும். அது என்ன அப்படின்னு அங்க கூட வரவங்களை பத்தி கேட்டோம்னா அது யாருக்குமே அது என்னன்னு தெரியாது. அவங்க ஊரு, அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய இடம், அந்த தெருக்களிலே அவர்கள் நடந்து போயிருப்பார்கள். கிட்டத்தட்ட தினம் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த சர்ச்சுக்கு அவங்க போறது இல்லைன்னா அது என்ன சர்ச்சு, எவ்வளவு நாள் அங்க இருக்கு, யார் கட்டினது, இல்லைன்னா ஒரு மண்டபம் இருக்கும். அந்த மண்டபம் வந்து ரொம்ப அழகான மண்டபமாக இருக்கும். ஆனால் சில நேரம் அங்க கூட போய் உட்கார்ந்து இருப்பாங்க, இல்லைன்னா அதுல போஸ்டர் ஓட்டிருப்பாங்க. ஆனாலும் அந்த மண்டபத்தை பத்தி அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வமோ, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம வீட்டு வாசல்ல ஒரு மரம் இருக்கும். ஆனா அது என்ன மரம்னு, அதோட பேர் என்னன்னு நமக்கு பல நேரங்கள்ல தெரியவில்லை. நம்ம வீட்டு வாசல்ல ஒரு குருவி வரும். ஆனா அது என்ன வகை குருவி, என்ன இனத்தை சார்ந்த பறவை என்பது பத்தி நமக்கு அவ்வளவாக தெரியாது. ஆனால் ஆல்ப்ஸ் மலைகளை பத்தி கேளுங்க, இல்லைன்னா இயற்கை பெருவெளிகளை பத்தி கேளுங்க, நம்ம எல்லாமே பாடங்கள்ல படிச்சிருக்கோம். அதை பத்தி கேட்டா ரொம்ப அழகா பல பேருக்கு சொல்ல தெரியும். நம்ம தாஜ்மஹால் கூட வந்து இட்ஸ் ஒன் ஆஃப் த வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிறதுனால நமக்கு தாஜ்மஹாலை பத்தி தெரியும். ஆனா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி நமக்கு அதிகமாக அக்கறை இல்லை. இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் உங்களுக்கெல்லாம் அது தெரியலன்னா, பெரிய கோயில் இப்ப வந்து 1000வது ஆண்டு விழா கொண்டாடினாங்க. எல்லாரும் அது ரொம்ப பெருமையா சொல்றோம், சந்தோஷப்படுறோம். ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி ஒரு அற்புதத்தை இங்கே உருவாக்க முடிந்திருக்கிறது. இட்ஸ் டெக்னாலஜிக்கல் வண்டர். கோயில் அப்படிங்கறத தாண்டி இட் இஸ் அமேசிங் பில்டிங். அது எப்படி கட்ட முடிஞ்சது, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பெயிண்டிங் இத்தனை வருஷம் தாண்டியும் இன்னும் இருக்கு. I was really surprised. இப்ப நம்ம ஸ்டைலா வந்து துணியில ஒரு பை தச்சுட்டு போட்டுட்டு போவோம் இல்லையா, ஸ்பெஷலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். they had a bag. ஒரு பெயிண்டிங் பாக்குறப்ப ப்ளோ அப் பண்ணி பாக்குறப்ப they had அந்த டம்பர் பையோ ஜோல்னா பையன்னு சொல்லுவோம் இல்லையா, they actually had a bag. They were using something like that. It was amazing work on it. It was and we believe இப்ப கோட் அப்படிங்கிறது வந்து இப்ப ஏதோ அது மராத்தா பீரியடு வெஸ்டர்னர்ஸ்க்கு இந்தியாவுக்கு வந்த அப்புறம் தான் வந்து நம்ம அதெல்லாம் போட ஆரம்பிச்சோம். ஆனால் இந்த பெயிண்டிங்ஸை பெருசு பண்ணி பார்க்கும் பொழுது they were actually wearing coats, but we thought it is something with the westerners taught us. It's not true. So இப்படி எத்தனையோ விஷயங்கள் நமக்கு இந்த மாதிரி அரிய பொக்கிஷங்களை பாதுகாக்கும் பொழுது வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது. There's so much to learn from it. In the building structure, it's a bore and socket method which they've used to cement எல்லாம் யூஸ் பண்ணாம எப்படி இவ்வளவு பெரிய கோயில் கட்டியிருக்காங்கன்னா, that's the way they used. அந்த கல்லெல்லாம் அடுக்கி வச்சது அப்படி. அண்ட் கல்ல அடுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய சிற்பங்களை செதுக்கி இருக்கிறார்கள். அதனாலதான் பாதி சிலது முடியாமையே இருக்கு. ஆனா அவங்களுக்கு அவங்களோட திறமை மேல என்ன பெர்ஃபெக்ஷன் இருந்திருக்கணும்னா, அவங்க வந்து அந்த கல்லை வச்சுட்டு, அதுவும் அவ்வளவு பெரிய கட்டிடத்தை கட்டிட்டு, அவ்வளவு பெரிய கோயிலை கட்டிட்டு, அதுக்கப்புறம் என்னால் அதை சரியாக செதுக்க முடியும், நான் தப்பு செய்ய மாட்டேன்ற எவ்வளவு தன்னம்பிக்கை இருந்தா அதை அவங்க செஞ்சுக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இட் இஸ் சம்திங் we can really feel so proud about. ஆனா இதெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும்னா, அந்த கோயிலோட பிரகாரத்துல இருக்கக்கூடிய சில பெயிண்டிங்ஸ், லேட்டர் பெயிண்டிங்ஸ், ஐ திங்க் இட்ஸ் நாயக்கோ மராத்தா பெயிண்டிங்ஸ், அதுல நம்ம ஆளுங்க எக்ஸாம் நம்பர் எழுதி அதை கடவுள் நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களுக்கு அதை பாதுகாக்கிறதுல வந்து ஒரு கோயில கடவுள் நம்பிக்கையா இருந்தாலுமே கோயிலை பாதுகாக்கிறதுல நீங்க அக்கறை செலுத்துறீங்கன்னா மேபி யூ கேன் டூ பெட்டர் இன் யுவர் எக்ஸாம்ஸ். அதை விட்டுட்டு அவ்வளவு அழகாக யாரோ ரொம்ப நம்பிக்கையோடு வரைந்து வைத்திருக்கக்கூடிய அந்த அற்புதமான பெயிண்டிங்ஸ் மேல, கலை வடிவங்கள் மேல எவ்வளவு எக்ஸாம் நம்பர்ஸ், பாதி நேரம் பெயிண்டிங்கே தெரியாத அளவுக்கு சில நேரம் எனக்கு தோணும் அங்க உட்கார்ந்து ஒவ்வொரு நம்பரா எழுதிட்டு வந்து அவங்க எல்லாம் டீபார் பண்ணிட்டா நல்லா இருக்கும்.